ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள சிங்கராஜா ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சான். அந்த பகுதியில் சிங்கராஜா அதுக்கேற்ற உணவுகளை வேட்டையாடி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்ததான். ஒரு காலகட்டத்தில் சிங்கராஜாவுக்கு வயசாகிடுச்சான். அந்த காரணத்தினால அந்த சிங்கத்தினால வேட்டையாட முடியலையாம். சிங்கம் இனிமே என்னால் வேட்டையாட முடியாது, இதுக்கு ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிங்கம் ஒரு திட்டத்தை போட ஆரம்பிச்சிச்சான். அது என்ன திட்டம் அப்படின்னா, இனிமே என்னால் வேட்டைக்கெல்லாம் போக முடியாது, இனிமே இந்த காட்டில் இருக்கிற விலங்குகள் எல்லாரும் தினமும் ஒருத்தராக எனக்கு இரையாக வேண்டும் அப்படின்னு சொல்லி திட்டம் தீட்டுனுச்சான். அந்த திட்டத்தை மற்ற விலங்குகள் கிட்ட எல்லாம் சொல்லவும் செஞ்சிச்சான். சிங்கம் காட்டுக்கு ராஜா அப்படின்றதுனால மற்ற விலங்குகளால் மறுத்து பேச முடியலையாம். சிங்கம் அது திட்டத்தை சொன்னிச்சான். எனக்கு இனிமே ஒவ்வொரு இரையா தானா எங்கள் குகைக்குள்ளே தேடி வரணும் அப்படின்னு சொல்லி சிங்கம் சொன்னதுக்கு மற்ற விலங்குகளும் சம்மதிச்சிச்சான். ஒரு நாள் நரியோட டைம் வந்துச்சான். அந்த நரி சிங்கத்துக்கு இன்னைக்கு நான் தான் இரையாகணும் அப்படின்ற சோகத்தில் ரொம்பவும் கவலையாக இருந்துச்சான். அதோட குட்டி நரி கேட்டுச்சான், ஏமா இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னைக்கு நான் தான் அந்த சிங்கத்துக்கு இரையாக போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்ணி சொன்னிச்சான். அதுக்கு அந்த குட்டி நரி சொன்னிச்சான், இதுதான் உன்னோட கவலையா, விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நரி கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிச்சான். கிளம்பின நரி சிங்கத்தோட குகைக்கு போகாமல் அந்த காட்டையே 2 டைம் சுற்றி வந்துச்சான். அதுக்கப்புறம் சிங்கத்தோட குகைக்கு போக ஆரம்பிச்சிச்சான். சிங்கமும் எதுக்காக இவ்வளோ லேட்டு, ஏன் இவ்வளோ தாமதமாக வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி கிட்ட கேட்டுச்சான். அதுக்கு அந்த குட்டி நரி சொன்னிச்சான், நான் உங்களுக்கு இரையாகணும் தான் சீக்கிரமாகவே வந்தேன், ஆனால் வர வழியில் என்ன ஒரு சிங்கம் துரத்துக்கிட்டே வந்துச்சு, நானும் பயந்து போய் அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த குட்டி நரி சொன்னிச்சான். அதை கேட்ட அந்த வயதான சிங்கம் என்ன சொன்னிச்சான், யார் அந்த சிங்கம், என்னை விட ரொம்ப பயங்கரமானவனா, எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி நரிக்கிட்ட கேட்டுச்சான். வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி நரி அந்த சிங்கத்தை கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சுதான். எனக்கு போட்டியாகவே இன்னொரு சிங்கம் இந்த காட்டுக்குள்ளே வந்திருக்கா, அதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னபடியே சிங்கமும் நரி பின்னாடியே போக ஆரம்பிச்சுதான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு கிணறு ஒன்று அங்கே இருந்துதான். இதோ இந்த கிணத்துக்குள்ளே தான் அந்த சிங்கம் இருக்கு அப்படின்னு அந்த குட்டி நரி சொன்னதும் அந்த சிங்கமும் அந்த கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்துச்சான். இந்த சிங்கத்தோட பிம்பம் எதிரொலிச்சுதான். இன்னொரு சிங்கம் தான் அங்கே இருக்கு அப்படின்னு நினச்சி இந்த முட்டாள் சிங்கம் தன் உருவத்தையே பார்த்து அந்த கிணத்துக்குள்ள கர்ஜனை செஞ்சதுனால எதிரொலித்த அந்த சிங்கத்தோட கர்ஜனையை பார்த்து மிரண்டு போய் கிணத்துக்குள்ளேயே விழுந்து இறந்தும் போயிடுச்சான். இங்கே அந்த குட்டி நரியோட தந்திரம் தான் ஜெயிச்சிருக்கு. எல்லா விலங்குகளும் அந்த நரியை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமாகவும் வாழ தொடங்கினாங்க.